வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு எம்பிஎஸ் ஐயோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக். சண்டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. என் மூக்கு மட்டும் பளபளன்னு தெரியுது. சும்மாவே உங்கள் மூக்குக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே என் மூக்கு பளபளன்னு தெரியுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சமைக்கிறோம், என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி மார்னிங். நல்லா ரெஸ்ட் எடுங்க. வேறு நல்லா சாப்பிடுங்க. இன்றைக்கி அவ்வளோதான். நீங்கள் டெஸ்ட்டு சாப்பாடு இது ரெண்டு தவிர ரெண்டோட செய்யக்கூடாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ வச்சு குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு டீ இல்லை, நேற்று வாங்கிட்டு அந்த பூஸ்ட்டு போட்டு குடிச்சாச்சு. குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கோம். குட்டி சார் வந்து எந்திரிச்சு மடியில் தான் படுத்திருக்காரு. பாப்பா வந்து எந்திரிக்கல. எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதான் சண்டே காலையில் டீ குடித்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. மணி என்னாச்சு? மணி 10:30 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு வேலையும் ஆன பாடு இல்லை, சோத்துக்கும் ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை. இல்லை, ஒரு டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால அப்படியே விட்டாச்சு. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் என்னன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வந்து சாப்பாடு வச்சு ரசம் வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வச்சிருன்னு சொல்கிறேன் நானும். அதையாவது வையுங்கிறேன். இன்னொரு தடவை டீ போட்டு குடிச்சிட்டா கூட இன்றைக்கி பொழுது முடிஞ்சுவேன்னு நினைக்கிறேன். நினச்சேன். எப்படியும் சாப்பாடு செய்யறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகி டீ போட்டுறேன். டீ போட்டதுக்கு பிஸ்கெட்டு அது மண்ணு மாதிரி இருக்குண்ணா. ஆமாம், அந்த பிஸ்கெட் நல்லா இருக்காது. சின்ன பாக்கெட் வாங்காம வந்துட்டோம். சின்ன பாக்கெட் நல்லா இருக்கும், அதில் பெரிய பாக்கெட் நல்லா இருக்காது. மண்ணு மாதிரி இருக்குது. ஒரு வேலையும் ஆகலை. பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. தம்பி தூங்குறான். என்ன காலையில் மீன் எடுத்துகிட்டு வான்னு சொன்னான். அப்புறம் அவளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே உலாத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் அப்படியே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் நான்வெஜ் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எடுக்கலை. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பவானிக்கா வந்து இது எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரல, சமைச்சு கொண்டு வந்தாங்க. குடல் கொண்டு வந்தாங்க. மளித்தலையாக இருக்குது. மளித்தலையாக இருக்குது. ஒளிச்சு வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. மளித்தலைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாங்க. குடல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சாப்பாடு ரசம் அதனால தான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சாப்பாடு ரசம் வச்சா இன்னைக்கு கோட்டா வந்து முடிஞ்சிடும். அது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று வந்து ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. கண்டிப்பாக வந்து நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக வந்து நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ அதுக்குண்டான வேலைகள் வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. வீடியோ எண்டில் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருவீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு டே ஒருத்தவங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நீ சோறு வைக்கிறியா? ஸ்பெஷல் டே முடியறதுக்குள்ள எனக்கு பசிக்குது. எனக்கே பசிக்குது. டீ குடிப்போமா? சோத்தை வைடி. டீ குடிப்போம். சரி வை, அதையாவது வை. அதுதான் ஒரு டம்ளரோட முடியும். சாப்பாடு கேட்குறீங்க, மனுஷ பிறவியே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க. சரி, டீ வச்சு விசித்திர ஜந்து, அதனால டீ தான் குடிக்கணும். சரி வை. பிரியா வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதம் முடிஞ்சுது அப்படின்னு உடனே வேலையில் இறங்கியாச்சு காலத்தில். நானும் சொல்லி பார்த்துட்டே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்கிறேன். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். கேட்டால் உனக்கு கைவலி வந்துருச்சுல்ல அப்படின்னு அதை ஒரு காரணமாக சொல்கிறேன். நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டை கூட்டி எல்லாம் பண்ணி துணியெல்லாம் சாப்பிட்டியா? முதல்ல சாப்பிட்டுட்டு மணி என்ன ஆகுது? 12 ஆச்சு. கடைக்கு போன வேலையை மறந்துட்டேன். போயிட்டு வாங்கிட்டேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த இடத்துல. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து மறந்துட்டோம். அவசரப்பட்டு கொஞ்சம் மறந்துட்டேன் வேலையில். சரி, நான் அலசிடுறேன். நீ போய் சாப்பிடுவா. வீடெல்லாம் கூட்டிட்டேன். கூட உடஞ்சி சொல்லலான்னு வாய் எடுத்து அந்த கூட உடஞ்சிருக்கு. இல்லை, அதுவே எனக்கு தண்ணி பிடிக்கும்போது பாதிக்கு மேலே நிறையலையா, என்னடா இவ்வளோ நேரம் ஒரு நிறைய மாட்டேதுன்னு பார்த்தா சைடில் தண்ணி போயிட்டுருச்சு. அப்படின்னு சொல்லி வாய் மூடல. அதுதான் ட்ரம்மில் இருந்து மந்திக்கிறா. ட்ரம் ஃபுல்லாக இருக்குது. எங்கே பேர்
பார்த்து குடமெல்லாம் சும்மா ஒப்புக்கு இருக்குது, எல்லாம் வெயில் பட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த அங்கே இருக்கும்போது வெயில் நிழல்லே கிடந்தனால அப்படியே கிடஞ்சிக்க. இங்கே வந்து வெயிலில் போட்டு போட்டு கட்டலே இல்லை, ஒன்றும் இது இல்லாமல் போச்சு குடமே. சலசி நான் காய போடுறேன். வெளியெல்லாம் கூட்டி இங்கே வருங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. சிசி பிரியா, நீ இனிமேல் நமக்கு ஃப்ரீயாகிடும். ஃப்ரீயாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு நம்ம பிரியுது. நீ ஒரே ரெஸ்ட்டு தான். வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு தூங்கலைங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30. நீ தூங்கலை 2 மணி, நான் 1:30க்கு தூங்கு. நான் 1 மணிக்கு தூங்கிட்டேன். இது 3 தடவை நீ அலசணும் இந்த தண்ணிக்கு. இல்லைன்னா அந்த நுர 3 தடவை அலசினதுக்கப்புறம் நீ புளிஞ்சினாலும் நுர வரும். சரி அலசிட்டு கூப்பிட்றியா? தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்காத. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துவைச்சிட்டாங்க. அவன் எனக்கே கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறது. இது என்னங்கிறது சர்ப்ரைஸ். நான் வாங்கினதையும் மறந்துட்டேன், ஆனால் பார்த்ததையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா? மறந்துட்டேன் அது கடையில் வீடியோ எடுக்கிறதுக்கு. வாங்கி இப்போ வந்து நம்ம சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடலாம், ஓகேங்களா? சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தாங்க போய் கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்லாம். தட்டை எடுத்துகிட்டு வாங்க, தண்ணி மோட்டு வந்து வைங்க. ரசம் இந்த இதையும் கொண்டு வைங்க. இன்னொரு பெரிய தட்டு அந்த தட்டை எப்படி சாப்பிடுவேன்? இப்போ தண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரீயா பாவமாக இருக்குது. ஏய் இனிமேல் தயவுசெய்து துவைக்கிறத நான் துவைச்சிக்கிறேன், நீ தயவுசெய்து துவைக்க. மற்ற வேலை இல்லை, சரி துவைக்கிறத மட்டும் நான் துவைச்சிக்கிறேன், சரியா? நீ துவைக்க. இடுப்பு வலிக்கும், பேசாமல் இரு, சொன்னால் கேளு. இத்தனை நாள் செஞ்சு வேறு இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு அப்புறம் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் வேண்டாம், ஏற்கனவே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அது உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி சாப்பிடலாமா? சொன்னோம் இல்லைங்களா, அதனால் ஸ்பெஷல் டேக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கலான்னு வந்துருவோம் அக்கா கடைக்கு. அக்கா தான் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்டுங்கிறத கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி. பாப்பா தான் இந்த கிஃப்ட் வாங்குறேன், நான் வாங்கலை. பாப்பா தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்குறா. பாப்பாக்காக தான் இந்த கிஃப்ட்டு. ஸ்பெஷல் டே. வாங்க 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 வாங்க. பூட்டி வச்சிருக்கு. நான் தான் சொன்னேன், நீங்கள் குளிக்காம பார்த்தீங்கன்னா கதை பூட்டி வச்சிருக்கு சொன்னேன். குளிச்சுட்டு புது சிலையில் வந்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்காங்க பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்கள் கலருக்கு சூப்பராக இருக்குது சாரி, சூப்பராக இருக்கு. எங்கள் மாமா காணா? வேலைக்கு ஆமாம் மணிக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடணும். என்ன வாங்க வாங்க. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள். பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி குச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி கட்டணும்? அவ்வளவுதான். பர்த்டே பேபி. நான் வச்சுக்கிறேன். என்னாச்சு? கேக் இது அந்த ஸ்டூலுங்க அங்கே ஃபேன் வச்சுருக்கேன்னா. சர்ப்ரைஸ். என்னடா பண்ணுறேன்? சர்ப்ரைஸ் வைரக்கா. எவ்வளோ நேரம் தந்தீங்க? எவ்வளோ நேரம் தந்தீங்க? எவ்வளோ நேரம் தந்தீங்க? எவ்வளோ நேரம் தந்தீங்க? அங்கே அடியில் வச்சுருக்கேன். இவங்களையும் வாங்கி வாங்கிட்டீங்க. இது இன்னும் சர்ப்ரைஸு. இன்னும் கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கும் போது கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல பேசாமல். சர்ப்ரைஸ் இன்னைக்கு. வாங்கப்பா. பலூன் ஊதி வச்சோம் நாங்கள். நல்லாவும் இருக்காதுங்க, நம்ம இப்போ கடை கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள்ல, அப்புறம் வேணும் ஒன்று வாங்கிட்டு போடலாங்கிறது அப்படின்ட்டு. அந்த கேக்ல பார்த்தியா ஜெயலட்சுமி 49. இது அம்மா ஹாப்பி பர்த்டே அம்மா. ஓகே.
இது நானே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இங்கே வாங்க. ஓ பல்பன் ஆமா. ஓகே இது என்னப்பா பேக் ஸ்க்ரீன் எப்படிங்கம்மா நிற்கிறீங்க? அந்த சைடு இல்லைங்க, ஒரு கொஞ்சம் பைக்கு தலைக்கு. ஒரு எனக்கு ஒன்று மட்டும் பத்து பார்த்தேன்னா நிறைய ஓகேவாப்பா? ஓகேங்கப்பா. பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Jayama. Jayama. Happy birthday to you. அப்படியே கிளிக் எடுத்தீங்கன்னா பாப்பா அப்படி கூட சாமி நடத்துகிற அமத்தா கூட்டு கிளிக் எடுத்துக்கிறப்பா. அமத்தாவுக்கு லைட்டாக கொடு. இந்த நிறைய சாப்பிடக்கூடாது அமத்தா. கொடுங்க 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 சாப்பிடுங்க. கொஞ்சம் எடுங்க. ஏன் போட்டு அமுத்தியம் கேட்டுறாங்க. அமத்தா அமத்தா கொடுத்து தங்க. இந்த கையில கொடுக்கணும்டா. அவளுக்கு ஒரு ஆசை. போ சாமி போதும். பாப்பா கேக் சூப்பரா இருக்கு. மெதுவாக எடுத்துட்டு வரணும். மெதுவாக எடுத்துக்க. இந்த இங்கே இருக்கு. மெதுவாக ஆட்டம் கொண்டு போவோம். பாப்பாவோட கிஃப்ட் கை தொடச்சு. இந்த வரேங்க. பின்னாடி மெதுவாக ஆட்டம் வளையிறது. ஓ கொடுத்துரு. ஹாப்பி டு ஏய் ஹாப்பி டு சொல்லி கொடு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. Thank you. நீ வாங்க. சந்தோஷமா இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். யாரை பற்றி யோசிக்காதீங்க சரிங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஏமாம்மா கண்டிப்பா. கேக் சூப்பரா இருக்கு. இங்கே தான் வாங்க. இப்போதைக்கு மேலே வாங்க. இல்லைப்பா நிற்க முடியாது. ஆமாம் வாங்கம்மா, உட்காந்துக்கலாம் வாங்கம்மா, வாங்க உட்காரலாம் வாங்க. சர்ப்ரைஸ் குலுக்கி பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான். அங்கே தான் சர்ப்ரைஸ் இருக்குது. கேக்காக தான் இருக்கும். எங்கே வரு. ஆனால் உங்களுக்கெல்லாம் தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டே கொடுக்கணும். அது உங்கள் பேர். சர்ப்ரைஸ் நினைக்கல நானு. அது உங்கள் பேத்தி. உங்கள் பேத்தியே சர்ப்ரைஸ். உங்கள் பேத்தி தான் கிஃப்ட்டு. அம்மத்தாவுக்கு நான் வாங்கணும். அம்மத்தாவுக்கு நான் வாங்கணும். அம்மத்தாக்கு ஏதாவது வாங்கணும். அம்மத்தாக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அப்புறம் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. பாக்கிலாம் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். பேர் சொல்லி கேட்காம வாங்கி தரணும். விடுங்க. உட்காருங்க. வாரிசுலேயே வச்சு இதுதான் முதல் gift. அதான் அதான் நம்ம வாரிசுகளை வச்சு காலையில் சொன்னாப்புலேருந்து அப்பா கடைக்கு போகலாம். அப்பா கடைக்கு போகலாம். அம்மாத்தாவுக்கு நான் கிஃப்ட் வாங்கணும். அம்மாத்தாவுக்கு நான் கிஃப்ட் வாங்கணும். அதை எடுத்து கொடுமா. இல்லை அது வந்துடும். பேப்பர் கிழிச்சாகி வந்துடுது டக்கு டக்குன்னு. அப்பாக்கு அப்படியா? அவ சாப்பிடுவா. ஆமாம் அக்கா கை பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. கையை பார்த்தாவே பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சின்ன போனே இல்லை. 2 செட்டு. நல்லா இருக்கு. இது ஒரு செட்டு இப்படி எடுங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்குங்க. ஏய் கீழே பிளாக் கரெக்டாக எடுங்க. இந்தாங்க. ஏன் நானே பார்க்கல. உங்களுக்கே தெரியாது. இதை எப்போ மாற்றினீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அழகா இருக்கு. இதை எப்போ மாற்றினீங்க? என்கிட்ட வேற ஏதாவது காமிச்சாரு. இந்த வலையை நீங்கள் சிங்கிளாகவும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கு போடுறதுக்கு. இப்படியும் போட்டுக்கலாம். அதனால அது ஒரு செட்டாக வச்சுக்கு இது ஒரு செட்டாக வச்சுக்கு. அதை கழட்டிட்டு இதை போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? அந்த மாதிரி இல்லை போட்டுக்கோங்க. அது ப்ளூ வேற. ஆமாம் அது ப்ளூ ப்ளூ இது ஒரே கலர் தானே. இதுக்கும் கூட அதை ஓட்டிக்கணும்.
ஏன்ட்ட காமிச்சது ரெயின் ட்ராப் பேங்கிள். இப்போ திருப்பி போய் வாங்கிட்டு வந்தது இது. இதில் ஒரு ரெயின் ட்ராப் பேங்கிள். இது நல்லா இருக்கு. இந்த கலர் போடும்போது இதை எடுத்து இந்த பார்டர் போட்டு எனக்கு இந்த டிசைன் நம்ம சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி தான் பார்க்கலாம்னு நினைச்சான். இதுதான் நீங்க நிறைய இந்த மாதிரி மாடல் தான் உனக்கு போட்டதில்லை. அப்படிதான் வாங்கினேன். ரெயின் டிராப் தானே இது. ஒரு கேமரையும் உள்ள பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எப்படி டிசைன் பிடிச்சிருக்கோ பிடிச்சிக்கலாம். சிங்கிளா போட்டாலும் நல்லா இருக்கும், செட்டா போட்டாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கை கம்மிங்க. ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. பிரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் பொம்மை கொண்டான் போ. பொம்மை தான் முன்னாடி மண்டையும் பொம்மையும் தான் தெரியுது பாப்பா. பிரியா வந்து பீரோவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாமா வந்து இப்போ தான் வந்தாங்க, வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இப்போ தான் வந்தாங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா உன் பையன் வேற அழுகிறாங்க, பாரு பாரு பாரு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கெல்லாம்? சரி 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 இல்லை உட்கார் உட்கார். பார்த்தீங்கன்னா பின்னாடி முருங்கை மரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை போய் நான் பறிச்சுட்டு வந்தேன். மேடம் தக்காளி கீழே அங்கே அடியில் இருக்கு பாரு. கத்திரிக்காய் அது கீழே அந்த பக்கம். அதில் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது நினைக்கிறேன். அந்த இடத்துல பரவாயில்லையே, கத்திரிக்காய் நிறையா இருக்குது. அந்த செடி வாடின மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் தலைஞ்சிக்கிச்சு. அப்படி அந்த பழுத்து இலை அல்லடா, பழுத்த இலை உதிர்ந்து புதுசாக மறுபடியும் தலைக்குதுங்க. இதில் ஒன்றும் ரெண்டாக இருந்துச்சு, 2 இருக்குதா? அது மஞ்சள் பூத்துருச்சு. அவ்வளோதான், அதில் இருக்காது. அதில் பூச்சி அடிச்சிருது. துவைக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது பிரியா. அந்த கைக்கு நேராக அங்கிட்டு பாரு, கீழே 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 அடிப்பக்கம். அந்த இடத்துல அடிப்பாகம். உனக்கு தொண்டை வலிக்குதும்பா, அப்புறம் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுமான்னு கேட்ப. அப்புறம் என்ன? நாளைக்கு என்ன கத்திரிக்காய் கூட்டா? முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டா. முருங்கைக்காய் சாம்பாரா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார். எத்தனை முருங்கைக்காய் இருந்துச்சு? கத்திரிக்காய் காமி. அவ்வளோ கத்திரிக்காய் இருந்துருக்கு. ஒரு முருங்கைக்காய் சாம்பார். பப்பாளி காய் இருக்குது. எங்கே இருங்க? எங்கள் அம்மா வந்து பப்பாளி காயில் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து வர இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு தம்பியை நான் தான் குளிக்க வச்சுருக்கேன். ஆமாம். அடுத்தது இனி வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலி, அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்னையிலேருந்து அப்படியே ஊற்றுறக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தலைக்கு ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்னைக்கு வர அன்னைக்கு இல்லை புதன்கிழமை அன்னைக்கு வர சொல்லி ஒரு காயை பிடுங்கி ஒரு நாளைக்கு முன்னாடி. நீங்கள் பெரிய கையில் கை வச்சிங்கன்னு நாங்கள் மனுஷன். பெரிய கை வேண்டாம் அம்மா, ஓரளவுக்கு இருந்தால் போதும். நானும் அது பழுக்கணும், அந்த பழத்தை டேஸ்ட் பார்க்கணும். அதனால நான் டூட் வச்சுருக்கிறேன். ஒரு காயை பிடுங்குறோம், பப்பாளி பொரியல், பப்பாளி காய் பொரியல் பண்ணுறேன். அடுத்த தடவை ரெசிபி போடுறேன். இப்போ என்ன, ஒரு பால் பாக்கெட் கூட இல்லை, போய் வாங்கிட்டு வரேன். தான் வைங்க. இந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா பீரோக்குள்ளே இருந்தது, துவைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு அடிச்சுட்டு பால் வாங்கிட்டு வரணும். பால் வாங்கிட்டு வா. நீங்கள் பேசுகிற சவுண்டே கேட்காது, சும்மாவே நம்ம செல்ல சவுண்டு கேட்காது. நீ ஃபேனை போட்டு பேசினோம்னா நல்லா கேட்கும். எந்த கூட புள்ள? இட்லி பாத்திரம் மட்டும் அதில் இருந்திருக்கும்.
நீங்கள் பேசுறது கேட்காது. சண்டை போடுறதுன்னா இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க, இங்கே வா. ஆஹா நிற்காது. நான் அப்படித்தான் அடிக்க வைப்பேன். ஆமாம். இப்போ வந்து ஒன்று தட்டி விட்டுட்டாரு, எங்கே நான் திட்டிடணும் அப்படின்னு இருக்கிற பழியெல்லாம் தூக்கி என் மேலே போட்டுட்டு இங்கே நின்றுட்டுருக்காரு. பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து வச்சாச்சு. இப்போ மாமாவோட எடுத்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி துவச்சி போட்டது. மாமாவோட இது மடித்து முடித்தோடனேயுமே அதையும் கையோடு மடிச்சுட்டு அதில் மாமாவோட ட்ரெஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டே போட்டுட்டு அப்புறம் நம்மளோட அதை மடிக்கணும். மடிக்கலாம். இன்னைக்கு எப்படியாவது பீரோவை மடித்து வச்சிருவேன். ஏய் விழுந்துடாது. மாமாவோட துணியெல்லாம் மடித்து கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. அதுக்குள்ளே தம்பி வேறு எந்திரிச்சிட்டான். பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இனி என்னோடய துணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மடிக்க வேண்டியதுதான். மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். என்ன பண்ணுற? 9:30 என்ன பண்ணிகிட்ருக்குறேன்? காலையிலேருந்து ஆட்டெல்லாம் இப்போ ஆட்டுறாங்க. காலையிலேருந்து சும்மா இருங்க, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. காலையிலேருந்து சும்மா இருந்தியா? என்ன பண்ணுறது? எத்தனை வேணால் டைம் இருந்தால் நேரம் பத்தலை. இன்னும் நாளில் இன்னும் ஒரு இப்போ தான் துணி மடித்து வச்சு அந்த துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி அதை ஒரு இதில் போட்டு 2 பீரோ, ஒரு பீரோ சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆகாத துணியெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நார்மல் பீரோ. இனி வெளியே போனால் வந்தால் போட்டு போகிற பீரோவை அதில் இருக்கிறத சும்மா மடித்து மட்டும் வச்சுருக்கேன். அதுலேருந்து துணியும் கழிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பாதி முடிஞ்சது. இடுப்பு ரொம்ப வலியாகுது எனக்கு. மொத்தமாக வேலை செஞ்சு இடுப்பலி தான் வர வச்சுக்கோங்க. காலையில் துணி துவைக்கணும்னு கேட்கல, துணி துவைச்சேன். அப்புறம் மொத்தமாக இடுப்பலி வர வச்சுக்கிறது. அப்புறம் கஷ்டப்படுறது யார்? அப்போ நீ தான் படுவேன், நானாக கஷ்டப்படுவேன். சொன்னால் கேட்கணும் தான். அப்புறம் இன்னைக்கு ஆட்டி வச்சு இன்னைக்கு மாவு ஆட்டினோம்னா அளவாக போட்டு ஆட்டிடுறேன். அளவாக போட்டு ஆட்டினோம்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரைக்கும் வரும். ஒரு நாள் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம திருப்பி மாவு ஆட்டிக்கலாம். என்ன பண்ணுறது? இப்போ செஞ்சுதான் ஆகும். என்ன வேலைக்கறி மாவாட்டுறதுக்கு நான் சொல்லலை, இந்த துவைக்கிற வேலையெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம்ல. நான் செஞ்சுருப்பேன்ல. ஆமாம், அதையும் செஞ்ச அப்புறம் இதையும் அப்புறம் இருப்பு வலிக்கு தானே செய்யும். அது சொல்கிறேன் நான். சரி சாப்பிட்றலவா? எதை போட்டு இல்லவா? சாப்பிட்டோம்னா கையோட வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு இதுதான் வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். வேறு வந்து இப்போ ஒன்றும் நான் பேசுகிறது கேட்குதா? வேறு ஒன்றும் இப்போ வந்து செய்யலை. ஸ்பெஷல் எதுவுமே இல்லை தூரமாக தான் இருக்குது. ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு வந்து வீட்டில் ஓகேங்களா. எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வெட்டினாமில்ல நம்ம வீட்டில் இருக்கும்போது. அது பிறந்த நாளைக்கு இல்லை, கல்யாண நாளைக்கு. எதுக்கோ ஒன்றுக்கு கேக் வெட்டினா கல்யாண நாளைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்த நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அம்மா வந்தாங்க. நான் உள்ளே தம்பி வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இது கடிக்கவே முடியாதுடா. அப்போ தான் வரையில் ஸ்நாக்ஸ் வாங்கலை. இப்போ என்ன ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. குட்டி குஞ்சானுக்கு புது ட்ரெஸ்ஸே. எதுக்கு இத்தனை செட்டு பிடிங்க?
பாப்பாக்கு இன்னொரு டைம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுமா. கூட்டம் அதிகமாக பாப்பா செக்ஷனில் ஞாயிற்றுக்கிழமைல ஏ அப்பா டவுசருக்கு எத்தனை செட் ஆகுது? டவுசரு உனக்கு தான்டா டவுசரு, வெறும் டவுசராக இருக்குதுடா டவுசரு. நல்லா இருக்குல்ல 4 செட்டு. செட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து அவங்க பிறந்த நாளைக்கு இவங்க ட்ரெஸ் இவனுக்கு எடுக்கிறக்கே லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால தான் பாப்பாவுக்கு எடுக்க முடியாது. நல்லா இருக்கு. அதான் தங்க கூட்டமாக இருந்துச்சாம்மா, அதனால நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டோம். வெளியே போயிட்டு வேறு என்ன வாங்கினாங்கன்னு தெரியல, நாளைக்கு தான் சொல்லுவாங்க. தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ தான் கிளம்புறாங்க. சரி ஓகேங்க, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாடா.